ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியை 2 நபர்கள் பார்க்கிறார்கள். ஒருவர் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது, அவருடைய இருதயத்தில என்ன தோன்றும்? இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன பலவீனம் இருக்கிறது? என்ன பலம் இருக்கிறது? இதை எப்படி வளர்க்கலாம்? இதற்கு என்ன கொடுக்கலாம்? இதை எப்படி பெருக வைக்கலாம்? இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இது அந்த ஆட்டுக்குட்டியை பற்றிய ஒரு மேய்ப்பனுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. இதே ஆட்டுக்குட்டியை இன்னொருவர் பார்க்கிறார். அந்த இன்னொருவர் யார் அப்படின்னா, கறிக்கடைக்காரர். ஆடுகளை வெட்டி கறி போட்டு விற்கிறவர். இந்த நபர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, எவ்வளோ கிலோ தேரும் அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் அவருடைய மனசில் தோணாது. பரிசுத்த வேதாகமும் கடைசி காலத்திலே தோன்றக்கூடிய கள்ள உபதேசக்காரர்கள் அல்லது கள்ள ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியர்களுடைய நிலை எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அந்த கறிக்கடைக்காரர் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. இவர்களை பார்த்தா எவ்வளவு தேரும், இந்த குடும்பத்தை பார்த்தா எவ்வளவு தேரும், இவங்ககிட்டருந்து எவ்வளோ வாங்கலாம், இவங்ககிட்டருந்து எவ்வளோ பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களுடைய கண்ணோட்டம் இருக்கிறதாக இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடிக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பழமொழி எங்கேருந்து வந்திருக்கிறது அப்படின்னா, முற்காலத்தில் ஆடுகளை பலியிட்டாங்க, மாடுகளை பலியிட்டாங்க. அந்த பலியிட்டதையெல்லாம் யார் தூக்கிட்டு போயிடுவா அப்படின்னா, முன்னால் நிற்கிற சாமியார் தூக்கிட்டு போயிடுவார். மக்களுக்கு ஒன்றும் இருக்காது. இப்படி ஆடுகளை பிடுங்கிட்டு போய் மாடுகளை பிடுங்கிட்டு போய் கடைசியில் மனுஷனுடைய உயிரை பிடுங்குற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில், குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தில், அதுக்கு பணம் கொடுங்க, இதுக்கு பணம் கொடுங்க, அதுக்கு பணம் கொடுங்க, இதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற, வாய் கூசாமல் கேட்கிற ஊழியர்கள் ரொம்ப அதிகமாக பெருகி இருக்கிறாங்க. பொத்தாம் பொதுவாக எல்லா ஊழியர்களையும் குற்றம் குறை சொல்லிவிட முடியாது. நல்ல ஊழியர்களும் இருக்கிறார்கள். அதற்கு நானும் சாட்சியாக இருக்கிறேன். நான் பார்த்த நல்ல ஊழியர்கள் நிறைய பேர் உண்டு. அதே போல் நான் பார்த்த இந்த மோசமான கறிக்கடைக்காரர் போல் இருக்கிற ஊழியர்களும் உண்டு. அவங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, காசு, பணம், பொருள் இவைகளை பிடுங்குவது, இவ்வளவுதான். அதற்கான திட்டங்களை அறிவிப்பது. ஒரு நல்ல ஊழியனை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் போதித்து, காசு பணத்தை பற்றி கவலைப்படாமல் கொடுத்து உதவி செய்கிற ஊழியர்கள் இருந்தால், அப்படிப்பட்ட ஊழியர்கள் உங்களை கர்த்தருக்குள் வளர்த்த விரும்புகிறார்கள், பரலோக ராஜ்யம் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார்கள் என்பதை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இராமல் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே நம்மை அழைக்கிறார்கள், ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே நம்மிடத்தில் வருகிறார்கள் அப்படின்னா, அந்த நோக்கம் எதை நோக்கினதாக இருக்கிறது? இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பணம் வேண்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பணம் வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பது நல்லது தான். ஆனால் கொடுக்கின்ற பணம், காசு இதெல்லாம் எங்கே சென்று சேருகிறது, எதற்காக செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா, நீங்களும் நானும் கொடுக்கறது கூட பாவமாக மாறி போகும். கடைசி காலத்தில் அவர் என்ன சொல்லுவார்? இவங்கெல்லாம் கொடுத்ததுனால தான் நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தவறான சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ரொம்ப கவனமாக இவைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க? நகைகள் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. வளையல் போடாதீங்க, கம்மல் போடாதீங்க, தாலி போடாதீங்கன்றாங்க. சரி, போடாதீங்கன்னா அதோடு நிறுத்திக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவைகளை போடாமல் கலட்டி கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடுங்கன்றாங்க. இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? காணிக்கை பெட்டியில் போடும்போது அந்த நகையெல்லாம் பரிசுத்தமாயிடுதா? அப்போது இது எல்லாம் பணமாக மாறி அவங்களுக்கு போயிடும். சமீபத்தில் சென்னையிலேருந்து ஒரு தகப்பனார் மிகுந்த கண்ணீரோடு ஃபோன் பண்ணி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். எதற்கு அப்படின்னா, அவங்களுடைய மகள் கிட்டத்தட்ட 150 சவரன் நகையோடு கூட ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க. அந்த சபை ஊழியர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சபை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட சகோதரியை, சபைக்கு புதிதாக வந்த சகோதரியை அதை சொல்லி இதை சொல்லி பூஸ்ட் பண்ணி அசிஸ்டன்ட் பாஸ்டர் லெவலுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் லெவலுக்கு உயர்த்தி வைத்த பிறகு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஹிப்னாட்டிசம், மிஸ்மாரிசம் மாதிரி நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், நீங்கள் சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று அவங்களுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையே அதிகமாக தோன்ற வைத்திருக்கிறாங்க. அப்படி தோன்ற வைத்த பிறகு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? மனிதனுக்கு அல்ல, தேவனுக்கு கொடுக்குறீங்க. பரலோகத்தில் ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் கொடுக்குறீங்க. கர்த்தர் நீங்கள் கொடுக்குறதையெல்லாம் திருப்பி நிச்சயமாக கொடுப்பார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இப்படி என்னென்னவெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
தன்னுடைய 150 சவரன் நகையையும் நான் ஆலயம் கட்டுவதற்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சபைக்கு முன்னால் எழுந்து சொன்னதோடு கூட மட்டுமல்லாமல் 150 சவரன் நகையும் கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த பாஸ்டர் எவ்வளோ பெரிய கில்லாடி தெரியுமா? நகையாக கொண்டு வராதீங்க, அதை அப்படியே பணமாக மாற்றி கொண்டு வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் போடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நகையாக விற்று 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு கொண்டு போய் 150 சவரன் நகைக்குரிய பணத்தையும் ட்ரஸ்ட்டில் செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த 150 சவரன் நகைக்கான பணத்தையும் வாங்கின பிறகு அந்த சகோதரியை அந்த பொறுப்பிலிருந்து கீழே இறக்கிட்டாங்க. ஏன்னா இனிமேல் அவங்ககிட்ட கறப்பதற்கு வசூல் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. மிக மனம் உடைந்து இந்த விஷயத்தை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் சொல்ல, தகப்பனார் கண்ணீரோடு அழைத்து இந்த மாதிரி சொன்னார், அந்த நகையை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுங்க அப்படின்ட்டு. இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இவைகளை தாண்டி அநேக விஷயங்கள் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் காசு, பணம், நகை இவைகளின் அடிப்படையில் நடந்து கொண்டிருப்பது கண்கூடான உண்மையாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா மொத்தமாக மொட்டையடித்து முடிச்சு கட்டிடுவாங்க. இவங்க அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் அடிமடியில் கை வைப்பாங்க. எப்படி தெரியுமா? இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் புரியாது. எதற்காக இதை செய்கிறாங்க, ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் புரியாது. ஆனால் கடைசியில் தான் தெரியும் இது பிலேயாமுடைய வஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு. யூதா நிருபம் 1 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இந்த பிலேயாம் செய்த வஞ்சகம் கடைசி வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. ஆனால் விபச்சாரத்தில் விழுந்தாங்க, வேசித்தனத்தில் விழுந்தாங்க. அதன் மூலமாக பிலேயாமுக்கு அந்த ராஜா கூலிக்காக அமர்த்தினா பார்த்தீங்களா, அந்த ராஜா கூலி கொடுத்தான். ஆனால் கூலியை பெற்றுக்கொண்ட பிலேயாம் செத்து மடிந்தான் அப்படிங்கிறத உண்மை. அப்போது யூதா என்கிற ஒரு தேவனுடைய ஊழியன், கர்த்தருடைய ஊழியன் இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி வைத்து அது இன்றைக்கும் பேசுகிறது அப்படின்னா, நீங்களும் நானும் விசுவாச பிள்ளைகளும் காசு பணம்ங்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு நம்மகிட்டேருந்து காசை பிடுங்கிறதுல இந்த பிலேயாம் போன்ற வஞ்சக ஊழியர்கள் ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து கவனித்து நீங்களும் நானும் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வீடியோக்களை நாங்கள் போடும்போது இதை குறித்து கோபப்படுவதற்கு, இதை குறித்தும் தவறாக பேசுவதற்கு அநேகம் பேர் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தாங்கள் எதில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று கூட அறியாத அளவுக்கு பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பணமும் கூட தேவன் அவர்களுடைய உழைப்புக்கு கொடுத்த பணமாக இருக்கிறது. வீணாய் போய்விடக்கூடாது. நம்முடைய காசு பணம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே தவிர வெறுமனே கட்டடங்களை கட்டுவதற்கு போயிட்டுருக்கக்கூடாது, ஊழியர்களுடைய குடும்பங்களை கட்டுவதற்கு போயிட்டுருக்கக்கூடாது, அவங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு போயிட்டுருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் அந்த பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு தப்பித்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நன்மையாய், நேர்த்தியாய், சரியான சத்தியத்திலே சரியாய் நடத்துவாராக. ஆமேன்.